அடையார் பாகம் 2 அத்தியாயம் 93. பிரச்சனை ஏற்படுகின்ற எல்லா இடத்திலும் மன்னரே போய் நின்றால் சரியாக வராது. இப்படி போய் நிற்பது தவறான செய்கை. பிறகு நான் போய் நின்றால் மன்னர் வரட்டும் பார்த்து கொள்வோம், நீங்கள் இளைப்பாறிவிட்டு போங்கள் என்று விலகி போய்விடுவார்கள். பிரம்மராயர் உரத்த குரலில் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். கோயில் வேலை என்று ஆரம்பித்து விட்டால் அதில் நாம் கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. அது இறைவனின் பணி. இறைவன்தான் தன்னுடைய பணியை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர நம்மை கருவியாக்கி கொண்டு அவன் நடத்தி கொள்வானே தவிர நாம் கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. ஆனால் இதை சொன்னால் காதில் ஏறாது. போதா குறைக்கு கருவூர் தேவர் வேறு தஞ்சாவூருக்கு வந்துவிட்டார். அவரிடம் போனாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இது சரியில்லை அது சரியில்லை என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரை எதிர்த்து பேச முடியாமல் பட்டத்து மகிழ்ச்சியும் பஞ்சவன் மாதேவியும் பிரம்மராயரை அவருக்கு அருகே அனுப்பிவிடுவார்கள். அவர் என்ன செய்தாலும் முயற்சி செய்யுமாறு கட்டளையிடுவார்கள். இந்த அருண்மொழி வேறு எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவனும் ராஜேந்திரனுக்கு உடந்தையாக இருக்கலாம். சோழ தேசத்தின் நலன் கருதி செய்வதாக நினைத்து கொண்டு ராஜேந்திர சோழன் என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளைகளை எல்லாம் ரகசியமாக நிறைவேற்றி வைக்கிறான். கொள்ளிடம் தாண்டி ஒரு சவுக்கு தோப்பில் ராஜேந்திர சோழன் வெகு காலம் பாடி வீடு அமைத்து குடியிருந்தான். அந்த இடம் மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று பல பேரிடம் சொல்லியிருக்கிறான். அங்கு குடியிருப்புகள் கட்ட உத்தரவிட்டிருக்கிறான். அல்லது உடையாளூரை ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகரமாகவும் அறிவித்து விடலாம். அல்லது காஞ்சி மாநகரையே தன் இருப்பிடமாக்கி கொள்ளலாம். இல்லை, திருவொற்றியூர்தான் வசதி என்று திருவொற்றியூரையும் பலப்படுத்தி விடலாம். உற்று பார்த்தால் ஒன்று தெரிகிறது. 3 வருடத்துக்கு ஒரு முறை ராஜேந்திர சோழன் ஊர் மாற்றி கொண்டு போன ஊர்களிலெல்லாம் தனக்கு சாதகமான நண்பர்களை வைத்து கொண்டு ஊரை பலப்படுத்தி கொண்டு வடதேசம் முழுவதும் சோழ தேசத்தின் வடபகுதி முழுவதும் தன்னுடைய தெளிவான ஆளுமைக்கு கொண்டு வந்துவிட்டான். மன்னருக்கு அது பற்றி கவலை இல்லை. கோயில் கோயில் என்றே குறியாக இருக்கிறார். தேசம் முழுவதும் கோயிலில் ஈடுபட்டுவிடும், அதனால் எந்த பிரச்சனையும் வராது என்கிறார். இது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிறது. கோயிலில் தேசம் முழுவதும் ஈடுபடுமோ? சொந்த பிள்ளையே ஈடுபடவில்லையே. இதை கேட்டால் மன்னர் புரிந்து கொள்வாரா? பிரம்மராயர் சிறு தேரில் குலுங்கியபடியே நெடுந்தூரம் பார்வையை செலுத்தியபடியே யோசித்து கொண்டு தஞ்சையின் தெற்கு பக்கம் நோக்கி போனார். தேவரடியார்களின் குடியிருப்புகளுள் அவர் தேர் நின்றது. அருகில் இருந்த ஒரு வீட்டின் திண்ணையில் ஏறி நின்று கொண்டார். குதிரை வீரன் என்ன என்று பார்த்தபோது நீ போ என்று சைகை செய்தார். மெல்ல வீட்டிற்குள் எட்டி பார்த்தார். அங்கு தேவரடியார் பெண்கள் தட்டு பரப்பி வட்டமாக உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு பானையில் உள்ள சோற்றை கிளறி எல்லோருக்கும் போட்டு கொண்டு வந்தார்கள். குழம்பின் மனம் தூக்கியது. மிளகும் நெய்யும் கலந்த வாசனை வீசியது. உண்ணும் நேரத்தில் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தார். அந்த நேரம் யாரது வெளியே என்று ஒரு கிழவனின் குரல் கேட்டது. ஒரு பையன் வெளியே வந்து யாரென்று கேட்டான். நான் பிரம்மராயர் என்று அவர் சொன்னார். அவனும் கிராமத்திலிருந்து வந்த பையன் போல இருக்கிறது. அவன் மெல்ல திரும்பி யாரோ பிரம்மராயராம் என்று உரக்க சொன்னான். வீட்டிற்குள் சட்டென்று ஒரு பாத்திரம் வேகமாக இழுபடும் ஓசை கேட்டது. பிரம்மராயரா? ஒரு கிழவன் வேகமாக கூவினான். எல்லோரும் எழுந்திருக்கும் சப்தம் கேட்டது. தட்டுக்கள் நகருகின்ற ஓசை. பிறகு வெளியே பெண்கள் ஓடி வந்தார்கள். அவரை பார்த்து கை கூப்பி வணங்கி உள்ளே வரச் சொன்னார்கள். உணவு வேளையில் தவறாக வந்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும். பிரம்மராயர் கை கூப்பினார். வரவேண்டும் வரவேண்டும். உங்கள் வருகை நல்வரவாக வேண்டும். இப்பொழுதுதான் உண்ண துவங்கினோம். மழை பெய்கிறதே, இருட்டிவிடுமே என்று பயந்து விரைவாக உணவை முடித்து விடலாம் என்று ஆரம்பித்தோம். உணவை முடித்து விடுங்கள், மழை பலத்து வரும் போல இருக்கிறது என்றார் பிரம்மராயர். பெண்கள் தயங்கினார்கள். சரி, நான் உங்களோடு உட்கார்ந்து உணவருந்தினால் நீங்களும் உண்பீர்கள் அல்லவா? நீங்கள் ஐயன் அல்லவா? ஆமாம், அதனால் என்ன? எங்கள் வீட்டில் சாப்பிடுவீர்களா? ஆகா, நன்றாக சாப்பிடுவேன். போர் தொழில் என்று வந்த பிறகு இதெல்லாம் புறக்கணிப்பே இல்லை. பிரம்மராயர் சொல்ல அவருக்கு வெள்ளித்தட்டு துடைத்து வைக்கப்பட்டது. வெள்ளித்தட்டின் மீது வாழை இலையை பரப்பினார்கள். பிறகு சோறு பரிமாறப்பட்டது. குழம்பு ஊற்றப்பட்டது. அவர் கை கூப்பினார். எல்லோரும் உட்கார்ந்து கொண்டார்கள். மெல்ல இந்த உணவுக்காக நன்றி சொல்கிறேன் என்ற ஸ்லோகத்தை சொல்ல அவர்கள் மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு கண் திறந்தார். 5 பருக்கைகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அவர்களை பார்த்து ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். அனைவரும் உண்ண ஆரம்பித்தார்கள். இன்று காலைதான் உங்கள் மகன் வந்துவிட்டு போனார் என்று கிழவன் சொன்னார். அப்படியா?
இந்த பக்கம் போகிறேன் என்று சொன்னான். உங்கள் வீட்டிற்கு வந்திருந்தானா? ஆவலோடு விசாரித்தார். ஆமாம் ஐயா, இங்குதான் உட்கார்ந்திருந்தார். எல்லா வீடுகளுக்கும் நுழைந்து போய் பார்த்துவிட்டு வந்தார். எதற்கு எல்லா வீடுகளுக்கும் நுழைய வேண்டும்? ஏதேனும் குறைகள் சொன்னீர்களா? ஆமாம், வீடு கட்டுமானம் பற்றி சில குறைகள் நடனமாடும் பெண்கள் சொன்னார்கள். இது மிக தற்காலிகம்தான். மிக உறுதியான உயரமான வீடுகள் நிச்சயம் உங்களுக்கு கட்டித்தரப்படும். வெளிப்புறம் கருங்கல் சுவரும் உள்பக்கம் தேக்கு மரத்தால் இழைக்கப்பட்ட உத்திரமும் அதன் மீது செங்கல் பரப்பும் கொண்டு மச்சு வீடுகளாக இருக்குமே தவிர மேல் சாளரமும் கீழ் சாளரமும் வைத்து மிக உயரமாக கட்டப்பட்டிருக்குமே தவிர உங்களுடைய வீடெல்லாம் இது மாதிரி இருக்காது. அதற்குண்டான வரைபடங்கள் வந்து விட்டன. எவ்வளவு சீக்கிரம் கட்டி கொடுப்பீர்கள் ஐயா? 6 மாதமாவது ஆகும். அதுவரை இந்த மழையில் இந்த வீடெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா என்று சந்தேகமாக இருக்கிறது. மழைக்கு தாக்கு பிடித்துவிடும், சந்தேகமே இல்லை. ஆனால் இப்பொழுதே 10-12 பேர் இருக்கிறீர்களே, இந்த கூட்டம்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் திண்ணையில்தான் படுத்துக்கொள்கிறோம் ஐயா. வேறு காற்றோட்டமான இடம் இல்லை. உள்ளுக்குள் படுத்தால் வியர்த்து வழிகிறது. இல்லை இல்லை, இன்று குளிர் அதிகமாக இருக்கும். நீங்கள் திண்ணைக்கு போக வேண்டியிருக்காது என்றார் பிரம்மராயர். ஆனால் தினமும் மழை பெய்யுமா? தினமும் மழை பெய்யாது, ஆனால் அடிக்கடி மழை பெய்யும். இந்த வருடம் முழுவதும் நல்ல மழை இருக்கும் என்றுதான் சொல்கிறார்கள் என்று பிரம்மராயர் சொல்ல பெண்கள் அவரை கூர்ந்து பார்த்தார்கள். ஐயா, 10,000 வீரர்கள் வந்து விட்டார்களாமே, அவர்களால் நகரத்தில் குழப்பம் ஏற்படும் என்று கோயில் கட்டும் இடத்திற்கு அடுத்த பக்கம் உள்ள தோப்பில் நிற்க வைத்திருக்கிறார்களாமே, அவர்கள் அங்குதான் இருப்பார்களா? ஏனம்மா, எதற்கு கேட்கிறாய்? வீட்டுக்காவல் ஏதும் இல்லாத இந்த இடத்தில் அரைக்காத தூரத்தில் 10,000 வீரர்கள் இருந்தால் எங்களுக்கு அது பாதுகாப்பானதா? யாருக்கும் எந்த வசதியும் செய்து தராமல் மடமடவென்று கல் நட்டு யானையை சுற்ற வைத்து எல்லைகள் வகுத்து விட்டீர்கள். பூஜை ஆரம்பித்து விட்டீர்கள். மிச்ச வேலைகள் எப்பொழுது நடக்கும்? வெகு விரைவில் நடக்கும். இந்த 10,000 வீரர்களுக்குத்தான் இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தோம். இந்த வீரர்கள் தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு வேலைகளுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படுவார்கள். எல்லா வீரர்களும் ஒரே இடத்தில் குவிந்திருக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்தில் கோயில் கட்டுவதற்காக 1000 வீரர்களுக்கு மேலே இருக்க மாட்டார்கள். அடே அப்பா, 1000 வீரர்கள் என்பது லேசான காரியமா? அவர்கள் முரட்டுத்தனம் செய்தால் யார் அடக்குவார்கள்? சோழப்படை வீரர்கள் அடக்குவார்கள் அம்மா. உங்களுக்கு ஏன் அந்த கவலை? உங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய வேலை. உங்களிடம் யார் தவறாக நடந்தாலும் அதனுடைய விளைவு மிக கடுமையாக இருக்கும். இன்னும் சற்று குழம்பு விடட்டுமா? விடு, ருசியாக இருக்கிறது. அவள் குழம்பு ஊற்றி குழம்புக்கு அடியில் இருக்கின்ற பருப்போடு கலந்த கத்திரிக்காயை வாரி அவர் இலையில் போட்டாள். பிரம்மராயர் அதை சோற்றில் கலந்து விழுது விழுதாக வாயில் வைத்து விழுங்கினார். அவர் மனம் முழுவதும் வீரர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்ற நினைப்பிலேயே இருந்தது. திருவொற்றியூரிலிருந்து தஞ்சை வரை நடந்து வந்த அந்த கூலிப்படை வீரர்கள் களைப்பும் பசியும் தாங்காமல் அந்த தோப்பில் கால் விரித்து படுத்து கிடந்தார்கள். மேலே கருமேகம் சூழ்ந்து தோப்பு இருட்டாயிற்று. குளிர் காற்று வீசியது. மழை பெய்தால் என்ன செய்வது என்று வாரி சுருட்டி கொண்டு சில இளைஞர்கள் எழுந்தார்கள். என்ன, எழுந்து எங்கே போகிறாய்? ஒண்டுவதற்கு இடம் தேடுகிறாயா? எப்பொழுது உன் வீட்டை விட்டு கையில் வாளை எடுத்துக்கொண்டு சோழர்களை ஜெயிப்பேன் என்று வெளியே வந்தாயோ அப்பொழுதே உனக்கு வீடு என்பது தலைக்கு மேல் கூரை என்பது ஆகிவிட்டது. நான் ஒரு கூரையின் கீழ் படுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இனி ஒரு கூரையின் கீழே படுக்கின்ற யோகிதை எனக்கு இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஆடு மாடுகள் போல, ஒரு எருமையை போல மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நான் வெளியே உட்கார்ந்து அனுபவித்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஒண்டிக்கொள்ள எனக்கென்று ஒரு இடம் இல்லை. எனவே பதட்டப்படாமல் படுத்து கொண்டிரு. மழை வந்தால் எழுந்து உட்கார்ந்து கொள்ளலாம் என்று எழுந்து திரிந்த வீரர்களை மற்ற வீரர்கள் ஆசுவாசப்படுத்தினார்கள். ராஷ்டிரகூடன் விகர்ணன் தோப்பின் எல்லைக்கு போய் சீராளன் எங்கு இருக்கிறான் என்று பார்த்தான். தொலை தூரத்தில் யானைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு மாவிலை கொத்தோடு கூடிய கொம்பு நடப்பட்டிருந்தது. ஒருவேளை கோயிலுக்கு உண்டான இடமாக அது இருக்கலாம். யானைகள் எல்லைகள் வகுக்க நடை பயிற்றுவிக்கப்பட்டிருக்கலாம். அது தாண்டி சில ஓடு வீடுகள் தெரிந்தன. அந்த ஓட்டு வீட்டிலிருந்து புகை எழுகிறது. ஏதோ சமையல் நடந்து கொண்டிருப்பது போல சுழன்று சுழன்று நிதானமாக புகை மேலே போகிறது. இந்த பக்கம் தஞ்சை நகரின் ஆரம்பம் தெரிகிறது. வீரர்களின் பாடி வீடுகளும் இருக்கின்றன. தெற்கே குடிசைகள் தெரிகின்றனவே. மிக பெரிய கூரை கொட்டகை ஒன்று இருக்கிறது. அது யானை கட்டுவதற்கா அல்லது வேறு எதற்காகவோ?
கல் உடைக்கும் ஓசை கேட்பதால் சிற்பிகள் அங்குதான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒருவேளை சீராளன் அங்கு இருப்பானோ? விகர்ணன் மெல்ல இடம்பெயர்ந்து தெற்கே குடிசை வீடுகளை கவனித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 94. கரியமாணிக்கம் என்ற அந்த தேவரடியாருக்கு மேற்கு பக்கம் வடக்கு பார்த்து முதல் வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. மேற்கு பக்கம் என்பதால் உச்சி பொழுதுக்கு பிறகு சூரியனுடைய வெயில் வெளிப்புற சுவரில் பட்டு வீட்டிற்குள் அனல் வீசியது. வடக்கே வாசல் வைத்திருப்பதால் கோடை காலத்தில் காற்று சிரமப்பட்டு உள்ளே நுழைந்தது. வீடும் ஒரு அடுப்பு போல இருந்தது. காற்று சுழன்று வெளியேறவில்லை, உள்ளுக்குள்ளும் புகவில்லை. கும் என்று ஒரே புழுக்கமாக இருந்தது வீடு. கரியமாணிக்கம் கோபமுற்றாள். சிதம்பரம் தீட்சிதர்கள் மூலமாக அவள் ஊருக்கு அதிகாரிகள் வந்து தமுக்கு அடித்து ஊரை கூட்டி அரசு ஓலை என்று உரக்க படித்து கரியமாணிக்கம் கோயில் பணி செய்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு தனியாக ஒரு வீடும் கை நிறைய சன்மானமும் தலைக்கோலி என்ற பட்டமும் இன்னும் பிற வசதிகளும் தஞ்சையில் செய்து தரப்படும் என்று நீட்டி முழக்கி அறிவித்தார்கள். மக்கள் ஆரவாரத்தில் கை கொட்டினார்கள். மிக நல்ல வாய்ப்பு என்று மற்ற தேவரடியார்கள் பொறாமைப்பட்டார்கள். சிதம்பரத்துக்கு நல்ல பெயர் கொண்டு வா அம்மா என்று கிளம்பும்போது வாழ்த்து தெரிவித்தார்கள். கோயில் உனக்கு கொடுத்திருக்கிற வீட்டை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று வழியில் மடக்கி இன்னொரு தேவரடியார் கேட்டாள். சரி என்று தலையசைத்ததும் இடுப்பில் இருந்த ஓலையை உருவி இதில் உன் கைச்சாற்றி போட்டுக்கொடு என்று கேட்டாள். 4 பேர் எதிரே கரியமாணிக்கம் கைச்சாற்று போட்டு ஓலையை அந்த தேவரடியாரிடம் கொடுத்தாள். சிதம்பரத்தில் இருக்கின்ற வீடு இனி அந்த தேவரடியாருக்கு சொந்தமாயிற்று. ஆனால் இங்கு வந்ததுமே தெரிந்து போயிற்று எதுவுமே சரியில்லை என்று. திரும்பவும் சிதம்பரத்துக்கே போய்விடலாமா என்று கோபம் வந்தது. ஆனால் போக விட மாட்டார்கள். வெளிப்பார்வைக்கு தேவரடியார்களுக்கு சகல சுதந்திரமும் இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் யாருக்கும் இல்லை. படை வீரர்களுக்கு உண்டான சுதந்திரம் முன்னும் பின்னும் நகர்தல், அது தவிர வேறு எந்த மக்களுக்கும் எதுவும் இல்லை. கோட்டையை தாண்டி வெளியே போனால் எங்கே போகிறாய், ஏன் போகிறாய் என்று கேட்கிறார்கள். போக உத்தரவு இருக்கிறதா என்கிறார்கள். ஆனால் தேவரடியார் மிக சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று குலப்பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டென்ன, ஆட்டம் என்ன, பல புருஷர்களோடு பேசி சிரிப்பதென்ன, நினைத்தால் நினைத்த இடத்திற்கு கிளம்பி பல கோயில்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்வது என்ன, ஆங்காங்கே கிடைக்கின்ற மரியாதைகள் என்ன, தங்கும் இடங்கள் என்ன, வாழ்க்கை வசதிகள் என்ன என்று குலப்பெண்கள் பொறாமையோடு பேசுகிறார்கள். இவைகளெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இவைகளை தாண்டி தேவரடியார் என்கிற போது ஒரு அடிமைத்தனமும் இருக்கிறது. ஒரு கிராமத்து நாயை சோறு போட்டு வளர்ப்பது போல, உச்சி வேளையில் குரல் கொடுத்து அழைத்து எஞ்சிய சோற்றை கவிழ்ப்பது போல ஏதேனும் கொடுத்துவிட்டு பதிலுக்கு எதிர்பார்க்கிறார்கள். கோயிலில் ஆடும்போது அவ்வளவு கூட்டம் இருக்காது. ஆனால் பாடி வீடுகளில் தங்கி இருக்கும் வீரர்கள் சுற்றி கொண்டால் அங்கு வேறு விதமான ஆட்டம் ஆட வேண்டும். ரதி, மன்மதன் திருமணம், குறவன் குரத்தி என்றெல்லாம் விதவிதமாக குதியல் ஆட்டங்களை கேட்பார்கள். ஆட்டம் முடிந்து வீட்டுக்கு போன பிறகு வீட்டு திண்ணையில் 20-30 பேராவது உட்கார்ந்திருப்பார்கள். என்ன சொன்னாலும் போக மாட்டார்கள். அப்படி வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற படை வீரர்களை பார்த்தால் கோபமாக வரும். எழுந்து போங்களடா நாய்களா என்று கூச்சலிட வேகம் வரும். ஆனால் கூச்சலிடக்கூடாது. குறிப்பாய் படை வீரர்களை அவமானப்படுத்தவே கூடாது. சோழ தேசம் இன்று இருக்கின்ற நிலைமையில் இருப்பதற்கு காரணம் படை வீரர்கள், அவர்களின் உயிர் தியாகம், அவர்களுடைய விழுப்புண்கள். நடந்து நடந்து பல காதம் நடந்து அவர்கள் ஜெயித்த போர்கள், பிடித்த கோட்டைகள், சோழ தேசத்தின் செல்வ வளத்திற்கு காரணம் படை வீரர்கள். கங்கர்களையும் ராஷ்டிரகூடர்களையும் சாளுக்கியர்களையும் கொள்ளையடித்து பாண்டியர்களை முற்றிலும் துவம்சம் பண்ணி ஈழத்தில் உள்ள அபூர்வமான பொருட்களை எல்லாம் கொணர்ந்து மிக உயர்ந்த ஒரு நிலையை அவர்கள் சோழ தேசத்துக்கு கொடுத்து விட்டார்கள். எல்லோரது வீட்டிலும் பொன்னும் பொருளும் வெள்ளி கிண்ணமும் தங்க பாத்திரங்களும் தாமிர குடங்களும் இரும்பு கத்திகளும் இருக்கின்றன. பருத்தி துணிகளும் பட்டு துணிகளும் சகலர் வீட்டிலும் உபயோகப்படுத்துகின்றனர். எல்லா வர்ணத்தாரும் எல்லா விதமான துணிகளையும் கட்டி கொண்டு அலைகிறார்கள். இத்தனை வெற்றிக்கு பிறகும் சோழ தேசம் விழிப்பாக இருக்கிறது. காவிரி ஆற்றில் மாட்டு வண்டியை செலுத்தி மேடு ஏறினால் உடனே குதிரை வீரர்கள் வந்து நிற்கிறார்கள். யார், எதற்காக, எங்கே வந்திருக்கிறாய், ஏன் இருட்டில் கரை தாண்டுகிறாய் என்று கேட்கிறார்கள். பிரம்மராயரே வந்து நிற்கிறார். இரவெல்லாம் ஒரு முதல் மந்திரி காவிரி படுகை முழுவதும் காவல் போட்டுக்கொண்டு அலைகிறார் என்றால் ஏதோ பயம் இருக்கிறது என்றுதானே பொருள். ஆனால் இவர்கள் எதை குறித்து பயப்படுகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை.
கோயில் கட்டுகின்ற பணி என்று ஒன்று சொல்லியாகிவிட்டது. சிற்பிகள் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார்களே தவிர கருமார்கள் இல்லை. கருமார்கள் இல்லாததால் வேலை தாமதமாகும் என்று சிற்பிகளே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு திரும்பவும் எப்போது போகலாம் என்று கேள்வி கேட்டபோது கோயில் பணி முடிந்த பிறகு என்று பதில் வருகிறது. கோயில் பணி ஒரு தேவரடியாருக்கு எப்பொழுது முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தலைக்கோழி ராஜராஜிதான் மிக தெளிவாக இருக்கிறாள். இன்னும் 5 வருடங்களில் நீ சிதம்பரத்துக்கு போய்விடலாம் என்று சொல்கிறாள். ஆனால் எப்பொழுது போவோம் என்று தெரியவில்லை. இருக்கின்ற இடமும் சுத்தமாக இல்லை. சுற்றி இருக்கின்ற ஆட்களும் சரியாக இல்லை. சிற்பிகளுக்கோ அதிகம் திமிர். பெட்டைகள் வந்து விட்டார்களா என்றுதான் தேவரடியார்களை பற்றி சொல்கிறார்கள். யாராவது அந்த பக்கமாக போனால் நில் என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்து வந்து, இப்படி நில், அப்படி நில், அந்த கையை தூக்கு, இந்த கையை தூக்கு, தொடையை காட்டு, முதுகை காட்டு என்றெல்லாம் கட்டளையிடுகிறார்கள். அப்படி கட்டளையிடும் போது உடனடியாக தேவரடியார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் சிற்பம் செதுக்குவதற்காக உங்களை உற்று பார்க்கிறார்கள். இப்படி வேறு யாரை உற்று பார்ப்பது? உங்களைத்தான் பார்க்க முடியும். உங்களை குறிப்பாக வைத்துதான் சிற்பம் செதுக்கவே முடியும். எனவே அவர்கள் என்ன கட்டளை இட்டிருக்கிறார்களோ அதை உடனடியாக செய்யுங்கள் என்று தேவரடியார்களுக்கு அதிகாரிகளின் உத்தரவு இருந்தது. கரிய மாணிக்கத்தோடு எச்சு மண்டை என்பவளும் அனுப்பப்பட்டிருந்தாள். ஏன் அவளுக்கு அப்படி பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. 2-3 குழந்தைகள் பிறந்து இறந்த பிறகு அவள் தாய் அவளை இது எஞ்சிய மண்டை என்று இழிவாக பேசி, அப்படி இழிவாக பேசுவதன் மூலம் பிரியமில்லை என்பதை காட்டிக்கொண்டு, அப்படி பிரியமில்லை என்பதை சொல்வதன் மூலம் தனக்கு இது சொந்தமாக இருக்கட்டும், தன் வயிற்றில் இது தங்கட்டும் என்று பெயர் வைத்திருப்பாள் போல் இருக்கிறது. ஆனால் எச்சு மண்டை அழகி, மிகவும் அமைதியானவள், கொஞ்சம் அப்பாவியும் கூட. யார் எது சொன்னாலும் நம்பி விடுவாள். 15 வயதில் எல்லா கூத்தும் முறைப்படியாக கற்று முடித்தவள். சிதம்பரத்திலேயே அரங்கேற்றம் செய்து எல்லா தீட்சிதர்களின் பாராட்டையும் பெற்றவள். ஆடுவதில் மட்டுமல்லாமல் மாலை தொடுப்பதிலும் வல்லவள். சிதம்பரத்தில் பல முறை நடராஜ பெருமானுக்கு அவள் விதவிதமாக மாலை தொடுத்து போட்டிருக்கிறாள். எச்சு மண்டை வேறு யாரோடும் ஒட்டாமல் கரிய மாணிக்கத்தையே சுற்றி சுற்றி வருபவள். கரிய மாணிக்கம் கிளம்புகிறேன் என்றதும் எச்சு மண்டையும் தானாகவே தஞ்சையில் இறைப்பணி செய்ய ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு அழைப்பு வராத போதும் இந்த வலையிலே வந்து சிக்கிக்கொண்டாள். இந்த வீடு எப்படி இருக்கிறது என்று கேட்க, நன்றாக இருக்கிறது என்று சொன்னாள். இந்த வீடு வெப்பம் அதிகமுள்ள வீடு என்று 2-3 தேவரடியார்கள் வந்து எட்டி பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். எச்சு மண்டையும் கரிய மாணிக்கத்தையும் தவிர வேறு எவரும் அங்கு வரவில்லை. வரவும் மாட்டார்கள் என்றுதான் தோன்றியது. கரிய மாணிக்கம் வீட்டை பல முறை சுற்றி வந்தாள். வேறு ஏதேனும் செய்தால் இந்த வீடு சரியாகுமா? ஓடு உயர்த்தி கட்டினால் சரியாகுமா? அல்லது உயர்த்தி கட்ட முடியாத வீடா? உயர்த்தி கட்ட என்ன செலவாகும்? கையிலே 40 பொன் கழஞ்சுகள் இருக்கின்றன. அதை வைத்து இந்த வீட்டை சரி பண்ணி விடலாமா? தெற்கு பக்கம் உயரே சுவர் எழுப்பியிருக்கிறார்கள். கொல்லைப்புறத்தில் பெண்கள் நடமாட்டம் தெரியக்கூடாது என்று நினைத்திருப்பார்கள் போலும். ஆனால் வடக்கு பக்கம் வாசல் வைத்து திறந்து விட்டிருக்கிறார்கள். குளிர்காலத்தில் அதிக குளிரும் வெயில் காலத்தில் அதிக சூடுமாக இந்த வீடு இருக்கக்கூடும். ஆனால் அடுத்த வீடு இத்தனை மோசமில்லை. இந்த வீடு மேற்கத்திய வெயிலை தாங்கிக் கொள்வதால் அடுத்த வீடு சாதாரணமாக இருக்கிறது. இது மட்டும்தான் அனல் போல தகிக்கிறது. என்ன செய்வது என்று யோசித்தால் கரிய மாணிக்கம். கரிய மாணிக்கம் கோபமாகவும் அலுப்பாகவும் வீடை சுற்றி வரும்போது விகர்ணன் அந்த வீட்டிற்கு அருகே வந்தான். குடிக்க தண்ணீர் கேட்கலாம் என்று அந்த வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தான். யாரது என்று எச்சு மண்டை குரல் கொடுப்பது தெரிந்தது. கொல்லைப்புறத்தில் இருந்த கரிய மாணிக்கம் உள்ளுக்குள் நடந்து வந்தாள். யாரது என்று அவளும் குரல் கொடுத்தாள். விகர்ணன் எழுந்து நின்று கை கூப்பினான். வந்தவர்களை பார்த்ததும் அவர்கள் தேவரடியார்கள் என்று தெரிந்து கொண்டான். அடடே, சிற்பிகளின் வீடு என்று நினைத்தோமே, இல்லை போலிருக்கிறதே என்று தடுமாறினான். இறங்கி போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனால் ஒரு ஆள் வந்து நின்று அமர்ந்துவிட்டு பிறகு எதுவும் பேசாமல் இறங்கி போனால் நல்லதல்ல என்பதால் தாமதித்தான். குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். அதற்குள் எச்சு மண்டை மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் தண்ணீர் எடுக்க உள்ளே போனபோது கரிய மாணிக்கம் அவளை நிறுத்தினாள். நீங்கள் யார்? ஏன் இந்த பக்கம் வருகிறீர்கள் என்று வினவ, வந்தவன் முகத்தில் மெல்லியதாக ஒரு கலவரம் தெரிந்தது. சோழ வீரனாக இருந்தால் இந்த கலவரம் வந்திருக்காதே. கரிய மாணிக்கம் சந்தேகப்பட்டாள். சிற்பியாக இருப்பானோ? வெறுமனே பெண்களை நோட்டமிட முயற்சிப்பவனாக இருப்பானோ? விசாரித்துவிட்டு பிறகு தண்ணீர் கொடுக்கலாம் என்று தோன்றியது. சொல்லுங்கள், நீங்கள் யார்?
மறுபடியும் குரல் உயர்த்தி கேட்டாள். என் பெயர் விகர்ணன். விகர்ணனா? தமிழ் பெயராக இல்லையே. ஆமாம், நான் ராஷ்டிரகூடத்தை சேர்ந்தவன். ஓ, ராஷ்டிரகூடத்தை சேர்ந்தவரா? உங்களுக்கு இங்கு என்ன வேலை? சோழ மண்ணிற்கு எதற்காக வந்தீர்கள்? நான் கைதியாகப்பட்டிருக்கிறேன். என்னை திருவொற்றியூரிலிருந்து இன்று பிற்பகல் இங்கே கோயில் பணிக்காக கொண்டு வந்தார்கள். சிற்றுளிகள் சத்தம் கேட்டது. இந்த பக்கம் வந்தேன். ஆனால் உங்கள் வீடு எதிர்பட்டதும் உட்கார்ந்து விட்டேன். சிற்றுளிகள் சத்தம் இங்கிருந்தா கேட்டது? இல்லை, ஒரு கூரை பக்கமிருந்து கேட்டது. ஆனால் நான் திசை மாறிவிட்டேன் போலிருக்கிறது. சிற்றுளிகளின் சத்தம் கேட்டு ஏன் போனீர்கள்? அங்கே சிற்பிகள் இருப்பார்கள். ஏதேனும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன வேலை செய்கிறார்கள் என்று கவனிப்பதற்காக இப்படி நடந்து வந்தேன். சிற்பிகள் கூரை இன்னும் சற்று தொலைவில் இருக்கும் போல இருக்கிறது. எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தால் அங்கு போய் அவர்களோடு பேசிக்கொள்கிறேன் என்று வினயமாக பதில் சொன்னான் விகர்ணன். அடிமையாக வந்தவரா? அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக கரியமாணிக்கம் உச்சரிக்க வந்தவன் முகம் சுழித்துவிட்டு ஆமாம் என்றான். உங்களை எங்கே கிடத்தியிருக்கிறார்கள் என்று கேட்டாள். அங்கே ஒரு தென்னந்தோப்பில் உட்கார வைத்திருக்கிறார்கள். பிறகு அங்கேயே கிடக்க வேண்டியது தானே, ஏன் இங்கு வந்தீர்கள்? தண்ணீர் கேட்டால் அங்குள்ளவர்கள் கொடுக்க மாட்டார்களா? இல்லை, அங்கு எங்களை இளைப்பாற சொல்லிவிட்டு வீரர்கள் அகன்று விட்டார்கள். எந்த கட்டுக்காவலும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. சோறும் கிடைக்கவில்லை, குடிநீரும் இல்லை. எனவேதான் நான் குடிநீர் தேடி வந்தேன். குடிநீர் தேடி வந்தீர்களா? சிற்றுளி சத்தம் கேட்டு வந்தேன் என்று சொன்னீர்களே. சிற்றுளி சத்தம் கேட்டுத்தான் வந்தேன். குடிநீரும் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஏன் ஒரு குவளை குடிநீருக்கு இத்தனை கேள்வி கேட்கிறீர்கள்? நாங்களும் இந்த ஊருக்கு புதிதையா. யாரையும் நம்ப முடியவில்லை. எதற்கு இங்கு வந்திருக்கிறோம் என்றும் புரியவில்லை. எந்த கட்டுக்காவலும் இல்லை. வந்தால் போனால் கேட்பார் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனால் கதவை சாத்தி கொண்டு போவதா அல்லது திறந்து போட்டுவிட்டு போவதா என்று தெரியவில்லை. தெற்கு பக்கம் செம்மண் கரளி, வடக்கு பக்கம் நகரம், மேற்கு பக்கம் கோயில் புல்வெளி, கிழக்கு ஏதோ சில கிராமங்கள் இருக்கின்றன. வந்தவர்களை வா என்று வாய் நிறைய வரவேற்க காணோம். என்ன தஞ்சை மண், என்ன சோழ நாகரிகம் என்றும் புரியவில்லை. ஆஹா, உங்களுக்கே புரியவில்லையா? அப்பொழுது நாங்கள் எப்படி வரவேற்பை எதிர்பார்க்கலாம்? என்ன, வரவேற்பை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? ஆமாம் என்று வருத்தமாக கூறினான் விகர்ணன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.